வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்டு ஒரு வத்த குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் வந்து சௌச்சௌ கூட்டு. சௌச்சௌ கூட்டுக்கு ஆல்ரெடி எப்பயும் போல் வந்து பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், அப்புறம் சௌச்சௌலாம் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, மத்தியானம் சப்பாத்திக்கு வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த பக்கம் பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம சௌச்சௌ கூட்டு நல்லா ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து எப்பயும் போல தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தேவையான உப்பையும் போட்டு ஒரு கொதி விடுவோம். இந்த பக்கம் வந்து கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. நம்ம வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த உப்பை போட்டுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேவையான உப்பு இப்போ சேர்த்துடுறேன். கடுகு, வெந்தயம், இதில் வந்து பெருங்காயம், மணத்தக்காளிக்காய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். மணத்தக்காளிக்காய் வத்தல் வந்து வறுபட்டுருக்கு. இப்போ எப்பயுமே வந்து வத்த குழம்புக்கு வந்து வத்த குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டு தான் வத்த குழம்பு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எதில் வேணாலும் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம் தான். என்ன பொடி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த எண்ணெயில் ஒரு பெரட்டுனா போதும். புளி வந்து ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இந்த சைஸில். ஸோ புளி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கூட்டு நல்லா கொதிச்செடுத்து நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். பச்சை தேங்காய் ஒரு ஸ்பூன் மேலாக விட்டுக்கலாம். தேங்காய் காஞ்சிருக்கு. கூட்டுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சௌச்சௌ கூட்டு ரெடி. ஸோ அதை ஓரமாக வச்சிடலாம். இந்த பக்கமும் பாருங்க, நல்லா வந்து வெத்த குழம்பு நல்லா கொதிச்சிடுது. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மணத்தக்காளிக்காய் வத்த குழம்பும் ரெடி, சௌச்சௌ கூட்டு ரெடி. இது ரெண்டுத்தையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து சப்பாத்திக்கு பண்ண போகிற சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அப்பவரணத்தில் நவராத்திரிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்மளுடைய அப்பவரணத்தில். ஸோ அதில் இப்போ ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நாம அப்பவரணத்தில் ப்ரீமியம் குவாலிட்டி மிக்ஸ்டு காட்டன் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடல் பூராவே வந்து இக்கட் டிசைன் இருக்கும். டபுள் சைடு வந்து ஜரி லைனில் வந்து பார்டர் இருக்கும், கங்கா ஜமுனா பார்டர். இது தலைப்பு, இது தலைப்பு, இது பிளவுஸ். அதே மாதிரி உடல் பூராவே ஜரியில புட்டா இருக்கும். பாருங்க, உடல் பூராவே இருக்கும். சாரியுடைய பிரைஸ் 1109, 1109 ரூபாய். சேம் பிரீமியம் குவாலிட்டி மிக்ஸ்டு காட்டன்ல வந்து அடுத்தது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பார்க்குறோம். மேலே வந்து ஒரு பிங்க் கலர் பார்டர், இந்த சைடில் வந்து நல்ல ஒரு டபுள் ஷேட்ல இருக்கும். இதான் தலைப்பு, இதுதான் தலைப்பு, இது பிளவுஸ். சாரியுடைய பிரைஸ் 1109, 1109 ரூபாய். அதே டிசைன்லேயே வந்து நல்ல அழகான ஒரு ஆலிவ் கிரீன்ல பார்க்குறோம். நல்ல கங்கா ஜமுனா பார்டர், டபுள் சைடு வந்து லைன்ல வந்து ஜரி பார்டர் இருக்கும். இதான் வந்து தலைப்பு, இது பிளவுஸ். சாரியுடைய பிரைஸ் 1109, 1109 ரூபாய். சேம் அதே டிசைன்லேயே வந்து நல்ல ஒரு வெந்தய கலர்ல பார்க்குறோம். கங்கா ஜமுனா பார்டர் பாருங்க, இது தலைப்பு, இது பிளவுஸ். சாரியுடைய பிரைஸ் 1109, 1109 ரூபாய். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ரீமியம் குவாலிட்டி மிக்ஸ்டு காட்டன் சாரியுடைய லென்த் வந்து பிளவுஸோட சேர்த்து 6.5 மீட்டர் அப்ராக்சிமேட்டா இருக்கும். அதோடைய வித் வந்து 44 இன்ச்சஸ் இருக்கும். பாருங்க, இப்போ பார்க்குற கலர் வந்து இக்கத்துலேயே வந்து உடல் பூராவே வந்து ஜரி ஒர்க் பண்ணியிருக்கும். டபுள் சைடு வந்து கங்கா ஜமுனா பார்டர், ஜரி லைன் இருக்கும். இதுதான் வந்து தலைப்பு, இது பிளவுஸ். இது பிளவுஸ்.
சாரியுடைய பிரைஸ் 1109 1109 ரூபாய். எல்லாமே வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்த சாரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7305951545. ஸோ இப்போ பார்த்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். டெய்லி வந்து அப்பவரணத்தில் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டக் டக் டக்குன்னு பார்த்துடலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7305951545. இன்னைக்கு வந்து கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளுடைய அப்பவரணத்தில் வந்து டெய்லியே புது புது கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெய்லி வெரைட்டிஸை டக் டக் டக்குன்னு வந்து பார்த்துடலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7305951545. இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிற சைட் டிஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, 2 பக்கம் கடாய் வச்சுருக்கோம். இந்த கடாயில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியிலே வந்து முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இது இந்த பக்கம் வந்து வெங்காயமும் முந்திரி பருப்பும் வேகட்டும். இந்த பக்கம் என்ன பண்ணிருக்கோம்னா கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ தாளிக்க வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். நாம 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் வந்து ஒரு சின்னதா மராட்டி மொக்கு இப்போ சேர்த்துருவோம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. இதுலயே வந்து வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணது. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுத்து. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, மஞ்சள் பொடி. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா வந்து கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நம்ம இதெல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தண்ணி வேண்டாம், தண்ணியை வடிய விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயமும் முந்திரி பருப்பும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமா வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். காரம் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். தனியா பொடி. இதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கணும். நம்ம அரைச்ச விழுதையும் இப்ப சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதங்கிட்டு நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ்ல 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்க்க போறேன். இது கூடவே வந்து தேவையான உப்பை போட்டுருவோம். ஏன்னா உருளைக்கிழங்குக்கு தகுந்த அளவு உப்பு வேணும், அதனால உப்பு போட்டுடலாம். நீங்க உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட்டு வேக வைக்கல. ஸோ அதனால அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ மேலாக கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. மணத்தக்காளி வத்தல் போட்டு ஒரு வத்த குழம்பு, அப்புறம் சௌச்சௌ கூட்டு, சப்பாத்திக்கு தொடுக்கிற மாதிரி உருளைக்கிழங்குல ஒரு சைட் டிஷ். இந்த மாதிரி சைட் டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வேணும்னா நீங்க மேலாக கரம் மசாலா வேணும்னா லாஸ்டா போட்டுக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு மசாலா கொஞ்சம் கூட தான் தாளிச்சோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கரம் மசாலா சேர்க்கல. இதெல்லாம் ஆப்ஷனல். விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.